வணக்கம்ப்பா. பொதுவாக நம்ம உடம்புல அழுக்கு இருந்தாலோ, தலையில் அழுக்கு இருந்தாலோ, பண்ட பாத்திரத்தில் அழுக்கு இருந்தாலோ, எதில் அழுக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? தண்ணியை ஊற்றி தான் க்ளீன் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம கிட்னியை அப்படி தான் க்ளீன் பண்ணணும். கிட்னியில் உடம்புல இருக்க கழிவெல்லாம் அதுதான் கிட்னி தான் நம்மளுக்கு சிறுநீரை வெளியேற்றுது. அப்படி இருக்கும்போது அது சரியாக நம்ம தண்ணி குடிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த தண்ணி தான் அந்த இருக்கிற அந்த கழிவுகளையெல்லாம் நல்லா அடித்து வெளியேற்றிக்கிறோம். அப்படி இல்லாதனால தான் யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க. அப்புறம் இதில் கல் சிறுநீரகத்தில் கல் அடைச்சிக்கிறதுங்கிறாங்க. ஏன்னா அதோட அழுக்கு அதில் போய் நின்றுக்கிறது தான் இந்த மாதிரி வருது. அப்படி இருக்கும்போது நம்ம அழுக்க வெளியேற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி தவிக்கும் போது குடிக்காமல் இருக்காதீங்க. கிட்னிக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதனால் தண்ணியை குடிச்சு அந்த அழுக்குள்ள இந்த சிறுநீரை நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னா சிறுநீரை நல்லா க்ளீனாக இருக்குது.